வெத்தலை இருக்கலங்க ஐயா, வெத்தலையில 12 பாவம் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? எப்படி? ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு. பாவம் எப்படி எடுப்பீங்கன்னு? முனி மகாலட்சுமி. இந்த பாவம் எப்படி எடுப்பீங்க? வெத்தலையில பாகத்தை சேர்க்கீங்களா? வெத்தலையில 12 பாவம் எப்படி எடுப்பீங்க? எண்ணிக்கையில தான் நாங்க எடுப்போம். இனிமேல் வெத்தலையில எடுங்க. உட்காருங்க சாமி, ரொம்ப தேங்க்ஸ்மா. இது வெத்தலை தானேம்மா? அம்மா இங்க பாருங்க. கருதுங்களா? 12 பாவம் வந்துருச்சு வெத்தலையிலேயே, 12 பாவம் வந்துருச்சு. இந்த ஜாதகத்துல இங்க பார்த்தாங்க, இல்லாட்டி நீங்க பிரசனம் கேட்டு நீங்க வாங்க. இதுல ஏதாவது ஒரு இடத்துல தொடுங்களேன். இதுல ஏதாவது ஒரு இடத்துல தொடுங்களேன். இதுல சார் இவங்களுக்கு 4ஆம் பாவம் தான் உடம்பு. இவங்களுக்கு உடம்பு தான் சார் முக்கியமா பிரச்சனை. வேற ஏதாவது இருக்காமா? உடம்பு உங்களுக்கு பிரச்சனையா? கேட்கணும்னு ஒரு 5 நிமிஷம் கூட நினைச்சேன் சார். காதுல ரொம்ப பிரச்சனை, காது கேட்க மாட்டேங்குது. இந்த காது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. உடல் தான் பிரச்சனை, மொத்தத்துல உடம்பு பிரச்சனை. அவங்க எந்த பாவத்தை தொட்டாங்க அந்த பாவம் பிரச்சனை. இவங்க 10ஆம் பாவத்தோட தொழிலை பத்தின கேள்வி. இவங்களுக்கு காது தான் பிரச்சனையா? அப்ப இந்த ஜாதகத்துக்கு மெயின் வந்து 4ஆம் பாவம் உடம்பு, 4ஆம் பாவம் சுகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. அப்போ என்னமா ரைட்டு. இப்போ இதையும் நீங்க போட்டு சொல்லிட்டீங்க அவங்கள தொடுகுறி சாஸ்திரத்துல. இதை நீங்க எப்படி சொல்லணும்னு கேட்டா, வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லுங்க. வர்றவங்கள வெத்தலை வாங்கிட்டு வர சொல்லுங்க. வாங்கிட்டு வர வெத்தலையில ஒரு வெத்தலை அதுல இருந்து நீங்க எடுத்து கொடுமான்னு சொல்லுங்க. அந்த வெத்தலையை அவங்க எடுத்து கொடுப்பாங்க. எடுத்து கொடுக்கும்போது பேனாவில் இதே வெத்தலையில ஸ்கெட்சில் இப்படி மார்க் பண்ணிடுங்க. நீங்களே ஒரு 12 போட்டுக்குங்க. அப்ப இது எந்த பாவகத்துக்கு ஒரு ஓட்டம் விழுகுதோ அங்கதான் பிரச்சனைங்க. என்ன எங்க வந்து செல்லு பூச்சி அரிச்சிருக்குதோ அங்கதான் பிரச்சனை. எங்கெல்லாம் சுத்தமா இருக்குதோ அந்த பாவகம் எல்லாம் ஜாதகத்திலே சுத்தமா இருக்குது. எங்கெல்லாம் கிழிஞ்சு இருக்குதோ, எங்கெல்லாம் பின்னமா இருக்குதோ அங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த பாவகம் பிரச்சனை. இதுதான் தாம்பூல பிரசனத்துல சீக்ரெட். எப்படிங்க ஐயா? இதெல்லாம் ரொம்ப காலமாச்சு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படிச்சதுல செஞ்சோம். இதுல ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை, அலி வெத்தலை, இது 3 இருக்கு. புரியுதுங்களா? ஆண் வெத்தலை, பெண் வெத்தலை. அது நல்ல வெத்தலைன்னு இல்லை. நீங்க கடைக்காரர்கிட்ட நீங்க வந்து நல்லதே தேடி எடுத்தாலும் நீங்க கொண்டு வரும்போது நீங்க கையில எடுக்கிற வெத்தலையில அங்க என்ன பிரச்சனையோ அதை உங்களால எடுக்க முடியும்னா கையில எடுக்கிற வெத்தலை சுத்தமா நல்லா இருந்துச்சு ஐயா. சுத்தமா இருக்கும் சார். சுத்தமான வெத்தலையா இருந்தா பிரச்சனை அவருக்கு எதுவுமே இல்லை. நம்மளை வறுத்து எடுக்க வந்திருக்காரு. புரிஞ்சுங்களா? நம்மளை வறுத்து எடுக்க வந்திருக்கு சார். நம்மளைய இவர் எல்லாரும் ஜோசி நல்லா சொல்றேன்னு சொல்றாங்களே, சரி நம்ம தான் நல்லா இருக்கிறோமே, இவர் ஏதாவது குறை சொன்னா இது சொல்லலாம்னு சொல்லி அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார். அது ஐயா வந்து இவங்க கொஞ்சம் என்ன சொல்லுங்க ஐயா. அவங்க ஒரு 2-3 பேர் எடுப்பீங்களா? அதாவது ஆமா ஆமா. சரி முடிச்சுக்கிறேன். சரி இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் சார். உங்களுக்கு வந்து இன்னார் வரைக்கும் கிளாஸ் நம்ம எடுத்தோம், அந்த மாதிரி வகுப்பு எடுத்தோம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கெல்லாம் மனசு எப்படி இருக்குதுங்கம்மா? மகிழ்ச்சி சார். ரொம்ப